This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. திருமதி ரோகிணி, என்ன நடந்தது? என்ன பார்த்தீங்க? ஓகே, ஆக்சுவலி என் வாழ்க்கையில மர்மம் சின்ன வயசுல இருந்து எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல என் ஃபாதர் என்ன செஞ்சுட்டாருன்னா, என்னைய கூட்டிட்டு போயிட்டு அங்க தெரிஞ்சவர்ல ஒரு நல்ல சான் பாப்பாரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கான சாங்கி எல்லாம் செஞ்சு, பட் அதுக்கப்புறம் என்ன வயசு இருக்கும்? அப்ப ஒரு 13-14 வயசு இருக்கும். எனக்கு என்னன்னா, என்னால உணரதான் முடியுமே தவிர பார்க்க முடியாம போச்சு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் உங்களால பார்க்க முடியும்? என்னெல்லாம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னுக்கு நாங்க முதல்ல ஒரு கம்பவுண்ட்ல இருந்தோம். கம்பவுண்ட்ல என்ன சொல்ல தேவையில்லை, நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கா, அமானுஷ விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால ரொம்ப சஃபர் பண்ண. சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை. ஆனா இப்ப நான் சொல்ல போறது எனக்கு யூனிவர்சிட்டியில நடந்த விஷயங்கள். சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 13 வயசு 14 வயசுக்கு முன்னாடி இந்த கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க பார்க்க முடியும்? உருவம் பார்க்க முடியுமா, இல்ல கேட்க முடியுமா? உருவம் பார்க்க முடியும். என்ன பல இமேஜஸ்ல ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. ஈவன் ஸ்கூல்ல கூட நிறைய வாட்டி மைக்கெல்லாம் போட்டு விழுந்திருக்கேன். ஒரு கட்டத்துல ஃபாதர் சரி பிள்ளைக்கு படிப்பு வேணும் ஒண்ணு வேணும்னு என்னோட ஸ்டடியை நிப்பாட்ட போற லெவல்ல என்னோட டீச்சர்ஸ் தான் இல்ல பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என்னோட படிப்பு கண்டினியூ ஆச்சு. அப்புறம் என்னோட 2ஆம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஓகே ஓரளவுக்கு இல்லாம இருந்துச்சு. ஸ்டில் நான் முருங்கா ஸ்கூல் போனோடனே முருங்கா ஸ்கூல்லயே எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தொடர ஆரம்பிச்சோடனே என் அப்பா பார்த்தாரு. சரின்ட்டு நிறைய இடத்துல என்னை கூட்டிட்டு போனாங்க. ஈவன் சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் நிறைய இடத்துல போயிட்டு என்னோட ப்ராப்ளம் பார்க்க போனாங்க. அப்பயும் என்னால ஒண்ணும் முடியல. என்னோட இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னாங்க அவங்க நினைச்சு மேபி நான் தான் இமேஜினேஷன் பண்றேன் போல இருக்குன்ட்டு. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கோவமா இருந்துச்சா? கோவம் இல்ல, எனக்கு என்னன்னா என்ன அழுகலையே தான் இருந்துச்சு. நான் சொல்றதை நம்ப மாட்டாங்களேன்ட்டு. பார்க்க முடிஞ்சதுலயே ரொம்ப ஒஸ்டா உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்லுங்க, இந்த கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி. அது என்னன்னா, நான் அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு ஏன்னா நான் இப்ப ஈவினிங் ஸ்கூலு நம்மள நான் வீட்டுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு மறுபடியும் ஈவினிங் ஸ்கூல் போவேன். ரூமுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நாய் உருவத்துல ரூம்ல எனக்கு பார்த்து முறைச்சு வச்சு அப்படியே மயக்க போட்டு வந்ததுதான் நானு. நீங்க பாக்குற உருவங்கள்லாம் இந்த மாதிரி கிரீச்சர்ஸ் மாதிரி இருக்குமா, இல்ல மனசால் மாதிரி இருக்குமா, இல்ல பெரிய பூத மாதிரி இருக்குமா? எல்லாம் நான் பார்த்ததுல கிரீச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நாய் மாதிரி தான் இருந்துச்சா, வேற வேற கிரீச்சர்ஸ் பல உருவத்துல வர மாதிரி? ஏன்னா அந்த டைம்ல நான் ஸ்கூல்ல ஒரு டாப் ஸ்டூடெண்டா இருந்தேன். மேபி அதனால படிப்பு விஷயத்தினால யாராச்சும் இது மாதிரி செஞ்சுட்டாங்களா கூட எனக்கு தெரியாம போச்சு. ஸோ அதனாலதான் என்ன ஒரு கட்டத்துல என்னோட அப்பா பரவாயில்ல மனுங்க 2ஆம் ஸ்கூல் வேணா நிப்பாட்டு. ஏன்னா அந்த டைம் யூபிஎஸ்சி டைம் எனக்கு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ ஒரு அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொப்பா பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு மனுங்கா ஸ்கூல்லயும் எனக்கிட்ட எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு அமானுஷமான சக்தி இருக்கு, அந்த வீட்ல இருக்க போது அந்த இடத்துல இருக்குன்னா கனவுல காட்டி கொடுக்கும். ஸோ அப்ப நான் முருங்கா ஸ்கூல் படிக்கும் போது நாங்க வீடு மாறிட்டோம். கம்பவுண்ட்ல இருந்து அப்பா தாமான்னு போயிட்டாரு. அப்ப அந்த வீட்லயும் என்ன கம்ஃபர்டபுளா தூங்க முடியாது. எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வீட்ல என்னமோ இருக்குன்ட்டுன்னு. அப்பாவும் பார்த்தாரு, நிறைய இடத்துல கேட்டு பார்த்தாரு எங்கன்னு. அப்ப எங்க ஏரியாவிலேயே ஒருத்தர் சாமி பாக்குறது இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு இல்ல நம்ம இந்த சாங்கி செஞ்சிருவோம் வேற வழி இல்லைன்னு அந்த கட்டுற சாங்கியை செஞ்ச பிறகு என்னால உணர முடியும், ஆனால் பார்க்க முடியாம போயிடுச்சு. வருத்தப்படல, நிம்மதியா இருக்கேன்க்கா. அதுல தைரியமா நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சு. சோ அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இது கூட நான் முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா என்கிட்ட எடுக்கிறாங்க எனக்கு பாதுகாப்பு தான் செய்யறாங்க போல நான் விட்டுட்டேன். பட் நான் அதுக்கப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணா, என்ன சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல இந்த மாதிரி அந்த உருவத்தை பார்த்திருக்கேன் இப்படி பார்த்திருக்கேன்னு சொல்லும் போதே நான் கேட்பேன், நான் பக்கத்துல தான் இருந்தேன், நான் என்னால பார்க்க முடியல. அப்பதான் ரியலைஸ் பண்ண, ஓ நான் இதுக்கு மேல பார்க்க முடியாது, எனக்கு கட்டிட்டாங்க போல இருக்கேன்ட்டு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.